வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அசாமில் மேலும் 9 உடல்கள் கண்டெடுப்பு. பலியானோர் எண்ணிக்கை 32ஆக உயர்வு. கலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் தீவிரம். என்ஜினியரிங் விண்ணப்ப விநியோகம் துவக்கம். ஜூன் 3வது வாரத்தில் கவுன்சிலிங் நடத்த திட்டம். மின் விநியோகம் குறைப்பால் விவசாயிகள் கொதிப்பு. அக்னியும் சேர்ந்து கொள்வதால் பொதுமக்கள் கடும் அவதி. விரிவான செய்திகள். அசாம் மாநிலம் பக்சா மாவட்டத்தில் மேலும் 9 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கலவரத்தில் பலியானோர் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது. அசாமில் போடோ பழங்குடியினத்தவருக்கான தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி போடோ பயங்கரவாதிகள் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி தேர்தல் முடிந்ததை அடுத்து பயங்கரவாதிகளின் வன்முறை தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. தடை செய்யப்பட்ட தேசிய ஜனநாயக போடோலாந்து முன்னணியின் சாங்பிஜித் பிரிவைச் சேர்ந்த 20 முதல் 25 பயங்கரவாதிகள் கடந்த வெள்ளியன்று கோக்ரஜார் பகுதியில் உள்ள பாலாபரா கிராமத்துக்குள் நுழைந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இதில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். இதேபோல பாக்சா மாவட்டத்திலும் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் வியாழனன்று இரவு 2 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொல்லப்பட்டனர். போடோலாந்து மாகாண கவுன்சிலின் கீழ் உள்ள பகுதிகளில் கடந்த 36 மணி நேரத்தில் நடந்த தாக்குதல்களில் 21 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் பாக்சா மாவட்டம் ஷால்பரியில் சனிக்கிழமையன்று மேலும் 9 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவர்களில் 5 பேர் குழந்தைகள். இதையடுத்து பயங்கரவாதிகளின் தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது. அசாமில் நடந்து வரும் பயங்கரவாதிகளின் தாக்குதலை அடுத்து கோக்ரஜார், சிராங் மற்றும் பாக்சா மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கலவரக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய துணை ராணுவ படைப்பிரிவின் 10 கம்பெனி வீரர்கள் வரவழைக்கப்பட்டு கலவரம் பாதித்த பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு உதவியதாக பாக்சாவில் 12 பேரும், கோக்ரஜாரில் 8 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து அசாம் முதல்வர் தருண் கோகாய் அவசர அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினார். இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 2012ஆம் ஆண்டு போடோ பழங்குடியினத்தவருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இப்பகுதியில் நடந்த கலவரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு தற்போது மிகப்பெரிய அளவில் கலவரம் வெடித்துள்ளது. தற்போதைய நிலவரம் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் அவரது அரசியல் ஆலோசகர் அகமது பட்டேல் முழுமையான தகவல்களை விவரித்துள்ளார். கலவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து மத்திய அரசு அசாம் மாநில அரசுடன் முழுமையான ஒத்துழைப்பு அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ஜினியரிங் விண்ணப்ப விநியோகம் துவங்கியுள்ள நிலையில் ஜூன் 3வது வாரம் கவுன்சிலிங் நடத்த அண்ணா பல்கலை திட்டமிட்டுள்ளது. வரும் 2014-2015 கல்வியாண்டில் பிஇ, பிடெக் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப விநியோகம் சனிக்கிழமை அன்று துவங்கியது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவிகள் விண்ணப்பங்களை வாங்க காலை 6 மணி முதலே வரிசையில் நிற்க துவங்கினர். விண்ணப்பங்கள் பெறுவதற்காக ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வந்து விண்ணப்பங்களை வாங்கி சென்றனர். நான் மடிப்பாக்கம்லேருந்து வந்திருக்கேன். நான் எஸ்டிஏ வியாதம்பாக்கம் ஸ்கூல்ல படித்தேன். இன்னைக்கு இங்கே பிஇ டெக் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான். பட் கூட்டம் அவ்வளோ இல்லை. லேடிஸ்க்குன்னு தனி கவுண்டர் இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் 500 பே பண்ணி வாங்கிட்டேன். 20th திருப்பி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு 2,50,000 விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளன. மாணவர் மற்றும் பெற்றோர் வசதிக்காக விண்ணப்பங்களை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 60 மையங்களில் பெறலாம். ஞாயிறு தவிர மே 20ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பெற கடைசி நாள். கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும் வகையில் பாடத்திட்டங்களில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்று அண்ணா பல்கலை துணைவேந்தர் ராஜாராம் தெரிவித்துள்ளார். மேலும் ஜூன் 3வது வாரம் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பிற்கான 150 இடங்களுக்கு நுழைவுத் தேர்வு எழுத 94,542 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி மகேஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் தன்னாட்சி நிறுவனமான ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பிற்காக 150 இடங்களுக்கு நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதில் 40 இடங்கள் புதுச்சேரி மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 2014-2015 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் பெறப்பட்டது. கடந்த மார்ச் 18ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. நாடு முழுவதிலும் இருந்து 94,542 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு ஜூன் 8ஆம் தேதி தேர்வு நடக்க உள்ளதாக ஜிப்மர் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி மகேஷ் தெரிவித்தார். எம்பிபிஎஸ் நுழைவுத் தேர்வானது வரும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம், அதாவது ஜூன் 8ஆம் தேதி அன்று
நாடு முழுவதும் 36 நகரங்களில் கிட்டத்தட்ட 315 தேர்வு மையங்களில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. மிகவும் சரியாக சொல்வதென்றால் 94,542 மாணவ மாணவியர் இந்த தேர்வை எழுதுவதற்கு அனைத்து மையங்களிலும் அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது. இந்த தேர்வு முதல் முறையாக ஆன்லைன் மூலம் நடைபெற உள்ளது. தேர்வு முடிவுகள் ஜூன் 12ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்றும் மகேஷ் கூறினார். தமிழக லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் விவசாய மின் இணைப்புகளுக்கான மும்முனை மின் விநியோக நேரத்தை மின்வாரியம் அதிரடியாக குறைத்துள்ளதால் விவசாயிகள் கொதிப்படைந்துள்ளனர். தமிழகத்தில் தென்னை, கரும்பு, நெல், வாழை மற்றும் தானியங்கள் என்ற 32 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயம் நடக்கிறது. இதில் 80% ஆழ்துளை கிணறு மற்றும் நீர்ப்பாசன திட்டத்தில் சாகுபடியாகிறது. இதற்காக 20 லட்சம் மின் இணைப்புகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது இதற்கான மின் விநியோக அளவு குறைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சமயத்தில் சீரான மின் விநியோகம் இருந்த நிலையில் தற்போது அதிரடியாக குறைக்கப்பட்டது விவசாயிகள் கொதிப்படைய வைத்துள்ளது. இதனால் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்வதுடன் கடும் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பகலில் 6 மணி நேரம், இரவில் 8 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது. துரதிருஷ்டவசமாக தற்போது 3 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் வழங்கப்படுகிறது. அடுத்த 3 மணி நேரம் கொடுக்கக்கூடிய மின்சாரம் எந்த நேரம் வரும், எந்த நேரம் போகும் என்பது கூட தெரியாத நிலையிலே இன்னைக்கு விவசாயி இருக்கிறார். இந்த 3 மணி நேர மின்சாரத்தை வைத்துக் கொண்டு நேரடியாக பாசனம் செய்ய இயலாது. அரசாங்கத்தினுடைய மின் கொள்கையை மாற்றாவிட்டால் கடுமையான ஒரு உணவு பஞ்சத்தை எதிர்நோக்க வேண்டிய சூழலை இந்தியாவிலே ஏற்படும் என்பதை நாங்கள் எச்சரிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை முதல் கத்திரி எனப்படும் அக்னி நட்சத்திரமும் சேர்ந்து கொள்வதால் விவசாயிகள், பொதுமக்கள் மின்வெட்டால் கடும் அவதியை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சுதந்திரமில்லாமல் தவிக்கிறது என்று பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் டிவிக்கு பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி சிறப்பு பேட்டி அளித்திருந்தார். அதன் பல பகுதிகள் தணிக்கை செய்த பிறகு ஒளிபரப்பப்பட்டது. இதில் பல்வேறு அம்சங்களும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளன. பிரியங்கா தனது மகள் போன்றவர் என்றும், சோனியாவின் அரசியல் ஆலோசகர் அகமது பட்டேல் தனது நண்பர் என்றும் நரேந்திர மோடி கூறியது போல தணிக்கை செய்யப்பட்ட காட்சிகள் ஒளிபரப்பாகின. இதையடுத்து தூர்தர்ஷன் மற்றும் ஆல் இந்தியா ரேடியோவை கட்டுப்படுத்தி வரும் பிரசார் பாரதியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜவஹர் சர்க்கார் மீது கடும் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்தன. இது தொடர்பாக பிரசார் பாரதியின் உறுப்பினர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மனிஷ் திவாரியின் அழுத்தத்தின் காரணமாகவே நரேந்திர மோடி நேர்காணலில் சில பகுதிகள் நீக்கப்பட்டதாக ஒப்புக் கொண்டிருந்தார். மேலும் அரசின் நிழல் காரணமாக தூர்தர்ஷனின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருப்பதாகவும், சுதந்திரமாக செயல்படுவதற்கு பலகாலமாக போராடினாலும் அரசு தரப்பு அனுமதி அளிப்பதில்லை என்றும் குறை கூறியுள்ளார். இந்நிலையில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி தொழில்முறை சுதந்திரமில்லாமல் தவிப்பதாக பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார். உலக பத்திரிகை சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா சார்பில் தனது டுவிட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள நரேந்திர மோடி, தேசிய தொலைக்காட்சி நிறுவனம் தனது தொழில்முறை சுதந்திரத்தை பாதுகாக்க போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகை சுதந்திரமும் பேச்சுரிமையும் மறுக்கப்பட்ட போது எமர்ஜென்சியின் கொடூரத்தை இந்தியா கண்டுள்ளதாகவும், அது நமது ஜனநாயகத்தில் ஏற்படுத்தப்பட்ட கரை என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குண்டு வெடித்தது தொடர்பாக சந்தேகப்படும்படியான நபரின் வீடியோ படத்தை வெளியிட்டுள்ள சிபிசிஐடி ஐஜி மகேஷ்குமார் அகர்வால் இது தொடர்பாக பொதுமக்கள் தகவல் தெரிவிக்க அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பு தொடர்பாக வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 மணி அளவில் சிபிசிஐடி போலீஸ் ஐஜி மகேஷ்குமார் அகர்வால் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மகேஷ்குமார் 9வது நடைமேடை கண்காணிப்பு கேமராவில் பதிவான சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவரின் வீடியோ காட்சியை வெளியிட்டார். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து அந்த நபர் ரயில் நின்றவுடன் வேகமாக கீழே இறங்கி ஓடி வருகிறார். அந்த மர்ம நபரின் நடவடிக்கை சந்தேகப்படும்படியாக இருப்பதாக கூறிய அகர்வால், அந்த வழுக்கை தலை மனிதர்தான் குற்றவாளி என்று உறுதியாக சொல்ல முடியாது என்றும் கூறினார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பு தொடர்பாகவும் மர்ம நபர் குறித்தும் பொதுமக்கள் தங்களுக்கு தெரிந்த தகவலை சிபிசிஐடி போலீசாருக்கு தெரியப்படுத்தலாம் என்றும் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்தார். ஆனால் இதுவரை நடந்த விசாரணையின்படி வெடிகுண்டு சென்னையில் வைக்கப்படவில்லை என்றும், கடலூர் அருகே பிடிப்பட்ட இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாதிக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பிருப்பதாக தெரியவில்லை என்றும் மகேஷ்குமார் கூறினார். There is no evidence so far to suggest that the bombs were planted at Chennai. In fact, the indication of use of timer device indicate that most probably
the bombs were planted at some earlier stage. The investigation so far has not indicated any connection with it. இன்னொரு வீடியோ காட்சியில் சிவப்பு நிற பையுடன் இருவர் S4, S5 பெட்டிகளில் ஏறுவதும் அந்த பை இல்லாமல் இறங்குவதும் பதிவாகியுள்ளது. அதன் பிறகு அந்த பெட்டிகளில் குண்டு வெடித்த காட்சியும் பதிவாகியுள்ளது. அந்த அடையாளம் தெரியாத இருவர் யார் என்றும் போலீசார் விசாரிக்கின்றனர். ஆனால் இக்காட்சிகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் மற்றும் வீடியோ காட்சிகள் வெளியிடப்படவில்லை. இவ்வழக்கு தொடர்பாக சிபிசிஐடியில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்த சிபிசிஐடி எஸ்பி அன்பு தலைமையிலான தனிப்படை பெங்களூருவில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பெங்களூர் சிட்டி ரயில் நிலையத்தை பார்வையிட்ட தனிப்படையினர் பெங்களூர் ரயில்வே டிஐஜி ஸ்ரீகந்தப்பாவிடம் ஆலோசனை நடத்தி கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்படும் போது பதிவான வீடியோ பதிவு காட்சியை பெற்றுக் கொண்டனர். No, they are investigating the case. A team led by one Mr. Ambu, SP, CID Tamil Nadu, is visiting SBC and collecting evidence in that case. Anybody has been detained here? No. கர்நாடகா மட்டுமின்றி ஆந்திரா, அசாம், பீகார் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காவிரி ஆற்றில் பொக்லைன் மூலம் மணல் அள்ள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதால் மணல் விலை 2 மடங்காக உயரும் என்று மணல் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். காவிரி ஆற்றில் பொக்லைன் இயந்திரம் மூலம் அனுமதியின்றி அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதாகவும் அதை தடுக்க வேண்டும் என கோரியும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சுப்பிரமணி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் திருச்சி, கரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் இயங்கி வரும் மணல் குவாரிகளில் மணல் அள்ள இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த மணல் உரிமையாளர் சம்மேளன தலைவர் ராஜாமணி, காவிரி ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதன் மூலம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் மணல் விலை 2 மடங்காக உயரும் அபாயம் ஏற்படும் என்றும் கூறினார். இந்த தடை உத்தரவால் தமிழகத்தில் இதை நம்பி இருக்கின்ற 75,000 லாரிகள் வேலை வாய்ப்பு இழக்கக்கூடும். மனித சக்திகளை கொண்டு மணல் அள்ள வேண்டும் என்று சொன்னால் 500 லோடு மணல் ஏற்றுவது மிக சிரமம். இதனால் மணல் விலை அபரீதமாக உயரலாம். பயனாளிகள் பாதிப்பை தடுத்து நிறுத்துகின்ற வகையிலும் லாரி உரிமையாளர் நலன் பாதுகாக்கின்ற வகையிலும் ஆறுகளில் பொக்லைன் மூலம் மணல் அள்ளுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமாய் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். முறைகேடாக அதிக மணல் எங்கு எடுக்கப்படுகிறதோ அங்குள்ள அதிகாரிகள் மீது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராஜாமணி கேட்டுக் கொண்டார். பொது இடத்தில் கவர்ச்சி உடையுடன் ஆபாச செயல்களில் ஈடுபட்டதாக பிரபல நடிகை பூனம் பாண்டேவை கைது செய்த போலீசார் அவரை எச்சரித்து விடுவித்தனர். பாலிவுட் கவர்ச்சி நடிகை பூனம் பாண்டே தனது அரைகுறை உடைக்கும் பொது இடங்களில் ஆபாசமான செயல்களுக்கும் பலமுறை சர்ச்சைக்கு ஆளானவர். சமூக வலைதளங்களில் தனது ஆபாசமான கவர்ச்சி படங்களை வெளியிட்டு அதிலும் சர்ச்சையை ஏற்படுத்தியவர். மும்பையில் ஷிவார் கார்டன் பகுதிக்கு வெள்ளியன்று இரவு 11 மணிக்கு தனது காரில் வந்தார் பூனம் பாண்டே. பொதுமக்கள் நிறைந்த அப்பகுதியில் காரில் இருந்து இறங்கிய பூனம் பாண்டேவை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மிகவும் குறைவான அரைகுறை கவர்ச்சி ஆடையுடன் இருந்த பூனம் பாண்டேவை சுற்றிலும் இளசுகள் கூடிவிட்டனர். அவர்களை பார்த்து ஆபாச செய்கைகளிலும் பூனம் பாண்டே ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசுக்கு தகவல் போக அவர்கள் அங்கு விரைந்தனர். பூனம் பாண்டேவை போலீஸ் நிலையத்துக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து வந்த போலீசார் அவர் மீது பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக 110 மற்றும் 117வது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவரை எச்சரித்து அனுப்பினர். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளின் ஜெயந்தி விழா திருவையாறில் கோலாகலமாக துவங்கியது. கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளான தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகளின் ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக திருவாரூர் மாவட்டம் திருவையாறில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஜெயந்தி விழா வெள்ளிக்கிழமை அன்று இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சியுடன் துவங்கியது. இந்நிகழ்ச்சியை பரதநாட்டிய கலைஞர் நந்தினி ரமணி குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து ஷேக் மெஹபூர் சுபானி குழுவினரின் நாதஸ்வர நிகழ்ச்சியும் பம்பாய் சகோதரிகள் சரோஜா, லலிதா ஆகியோரின் வாய்ப்பாட்டும் நடைபெற்றது. மும்மூர்த்திகளும் அவதரித்த இந்த ஸ்தலத்தில் இந்த இசை விழா நடப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு அம்சமாகும். இந்த இசை விழாவில் தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலும் நிறைய இசைக்கலைஞர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இசை பிரியர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இசை விழா மேலும் மேலும் நன்கு தொடர எல்லாம் வல்ல இந்த தியாகேசன் அருளும் இந்த கமலாம்பாள் அருளும் கிடைக்க அனைவரும் பிரார்த்திக்குமாறு. தொடர்ந்து 7ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இசை நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் பங்கேற்கின்றனர்.
தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,560 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,820 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமிற்கு 90 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 45 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 42,335 ரூபாயாக இருந்தது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாநகர் விழா கோலம் பூண்டுள்ளது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகிறது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடக்கும் தேரோட்டத்திற்காக அம்மன் மற்றும் சுவாமிக்கான தேர்களை சுத்தம் செய்யும் பணி, அலங்காரம் மற்றும் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது நேர்த்திக் கடனுக்காக தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் சல்லடம் எனும் பல வண்ணங்களில் தயாரான ஆடைகளை அணிவது வழக்கம். அதற்காக கோவில் முன்புறம் உள்ள புது மண்டபத்தில் தையர் கலைஞர்கள் முழு வீச்சில் ஆடைகளை தயாரித்து வருகின்றனர். சித்திரவுக்கு ஸ்பெஷலா இந்த சாமி அடி சல்லடம், டவுசர் இந்த மாதிரி எல்லாம் தச்சு தர்றோம். சித்திரவு கொடை கூட நல்லா போயிட்டே தான் இருக்கும். அழகர் ஆத்துல இருக்க கொடையும் நிறைய வாங்கிட்டு போவாங்க. சாதாரணமா போயிட்டே தான் இருக்கும். கிராமத்தாளுக்கு ஏதாவது நேர்த்திக்கடனுக்காக ஒரு 2 வாங்கிட்டே போயிட்டே தான். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்ல முறையில் போயிட்டே இருக்கு. ஏன்னா மழை தண்ணி இல்லாமனால ஜனங்க மழை தண்ணி வரணும்னு சொல்லி நிறைய பேர் சாமி கும்பிடுறாங்க. நல்லா மழை பெய்யணும், விவசாயம் நல்லா விளையணும், இதெல்லாம் செய்யறாங்க. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சியை முன்னிட்டு கரையிலிருந்து அழகர் ஆற்றில் இறங்கும் இடத்தில் மணல் மூடைகளை கொண்டு பாதை அமைக்கும் பணி, தடுப்புகள் அமைக்கும் பணி மற்றும் அழகர் இறங்கும் இடத்தை சுத்தம் செய்யும் பணி மற்றும் சீரமைப்பு பணிகளும் நடந்து வருகின்றன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.